எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு தி சீரிஸ் ஆஃப் எலிவேட் வித் எஸ்தர். அந்த காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சரி, நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. பேசிகிட்டு இருக்க நானும், வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச நபர்கள். ஃபஸ்ட்டு சினாரியோவில் என் கேரக்டர் எப்படின்னா, நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏதோ டென்ஷனில் சரியாகவே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல், என்ன சரியாக நோட் பண்ணாமல் ஏதோ வேறு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, வேறு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் ஓடுறதுனால நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்கீங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு உங்களை நோட் பண்ணிட்டே இருக்கேன். அப்படியே உங்ககிட்ட கான்வர்சேஷன் முடிச்சுட்டு அதே வேறு நபர்கிட்ட போயிட்டு, நான் அவகிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், அவங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், என்ன பண்ணாங்க தெரியுமா, நான் பேச பேச காதலே வாங்கிக்கல, ஏதோ பெருசாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு மாதிரி இருந்தாங்க, ரொம்ப திமிரு பிடிச்ச மாதிரி இருந்தாங்க, இந்த மாதிரி நான் போய் சொன்னேன் அப்படின்னா அது உங்கள் காதுக்கு வருது. அப்போது உங்களுக்கு என்னை பற்றி என்ன தாட் இருக்கும்? இதே செகண்ட் வெர்ஷன் ஆஃப் ப்ரைஸில் அதே சினாரியோ நடக்குது. பட் நான் வெளியே போய் சொல்லாமல் உங்ககிட்ட தனியாக ஃபேஸ் டு ஃபேஸ் ஜென்டலாக சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் பேசும்போது நான் பேசுறது நீங்கள் காது கொடுத்து கேட்காத மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் பேசும்போது ஏதோ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு உங்ககிட்ட ஜென்டலாக சொல்கிறேன். அதை கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நான் ஜென்டலாக சொல்கிறேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ப்ரைஸி சொன்ன விஷயத்த மாற்றிப்பீங்களா, இல்லை செகண்ட் ப்ரைஸி சொன்ன விஷயத்த மாற்றிப்பீங்களா? ஆப்வியஸ்லி செகண்ட் ப்ரைஸி சொன்னது தானே மாற்றிப்பீங்க. இங்கே நிறைய டைம் ஒரு விஷயத்தை பற்றி காசிப் பண்ணுறோன்னா அந்த விஷயமும் அந்த பர்சனும் மேட்டர் இல்லைங்க. காசிப் பண்ணுறவங்களுடைய மைண்ட் செட் தான் மேட்டரு. பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குங்க, நீதிமொழிகள் 12:8. தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க மக்கள். இந்த வசனத்துக்கு நிறைய மாதிரியான விளக்கம் தரலாம். ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த விஷயம் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த காசிப்ஸோடைய கடைசி ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் அதை வேணும்னே பண்ணலை, அந்த டைமில் நான் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தேன், அந்த டைமில் நான் இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தேன் அப்படின்னு தான் நிறைய காசிப்கான ஆன்சர் வருமே. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்ன, இப்போ மாற்றிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காசிப் பண்ணுற மேட்டர் ப்ராப்ளம் இல்லை, பெரிய ப்ராப்ளம் இல்லை, நம்மளுடைய மைண்ட் செட் தாங்க ப்ராப்ளம். இந்த காலத்தில் நிறைய பேர் இருக்கும், எடுத்தோடனே மற்றவங்களுடைய தப்புகளை மட்டுமே நம்ம பார்க்குறோம். எல்லாரும் இந்த உலகத்தில் 100% பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுங்க. ஒருத்தங்கிட்ட ஒரு தவறு இருக்க தான் செய்யும். எடுத்த உடனே அவங்கக்கிட்ட இருக்க 90% நல்ல விஷயத்தை விட்டுட்டு மீதி இருக்க 10% தவறை மட்டுமே பார்த்துட்டு அதை வெளியே போய் காசிப்பாக சொல்கிறது உண்மையிலேயே தவறான விஷயம். காசிப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அப்போது அவங்கக்கிட்ட டேரெக்டாக போய் ஜென்டலாக சொல்லுங்கள். ஜென்டலாக சொல்கிறது, நீங்கள் ஹார்ஷாக சொல்கிறத விட ஜென்டலாக சொல்கிறது உண்மையிலேயே நிறைய இம்பாக்ட் அவங்க க்ரியேட் பண்ணும். அவங்களும் மாற்றிப்பாங்க. ஏன்னா தவறு பண்ணுறவங்க தெரிஞ்சே முக்கால்வாசி பண்ணுறது கிடையாது. ஸோ இதை மனசில் எடுத்துகிட்டு இந்த விஷயத்தை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். நல்ல சொசைட்டியை பில்ட் பண்ணுவோம். இனிமேல்